நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிச்சு. சோஷியல் மீடியாவில் வர ப்ரமோஷன் வீடியோவை பார்த்து நமக்கு எது தேவையான பொருள், தேவையில்லாத பொருள் தெரியாமல் வாங்கி ஏமாந்து போகிறோம். உதாரணத்திற்கு பலருக்கும் இன்னைக்கு புத்தகம் படிக்கும் பழக்கம் குறைந்து விட்டது. எதுக்கு வேணாலோ எப்போ வேணாலோ ஏஐ யூஸ் பண்ணலாம்னு நினைப்பு வந்துச்சு. சோஷியல் மீடியாவில் பொய்யான தகவல் பரப்புவது ரொம்ப எளிதாக இருக்கிறது. இப்படி அதிகமாக சோஷியல் மீடியாவில் பொய்யான தகவல் பரப்புவது ரொம்ப எளிதாக இருக்கிறது. சோஷியல் மீடியாவில் நேரம் செலவு பண்ணுறதால் சக மனிதர்களிடம் எப்படி பேசுவது பழகுவது கூட மறந்து போகிறது. இதனால் வரக்கூடிய பேர் புகழ்னால் மனிதர்களுக்குள் தேவையில்லாத போட்டி பொறாமை வளருது. இதில் உண்மையான மகிழ்ச்சி எதுன்னு மறந்து போயிடுது. நடுவர்களே, அன்பு கனிவ பொறாமையில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் புத்தகத்தில் மற்றும் வார்த்தையாக பார்க்கிற சோகமான நிலைமையில தான் இருக்கிறோம். எனவே சோஷியல் மீடியாவில் நிச்சயம் சங்கடமே என்று கூறி விடைபெறுகிறேன். சரியான பதிலடியா இருக்கே, நன்றி ரோஹன். இப்போ ஆகாஷ்னா இதுக்கு என்ன சொல்ல போறாருன்னு பார்க்கலாம். வாங்க ஆகாஷ்னா. எம்கேஎம்எம் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, நான் இன்று சோஷியல் மீடியாவால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பேசப் போகிறேன். நண்பர் ரோஹன் சிறப்பாக கூறினார், ஆனால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சோஷியல் மீடியா ஒரு கருவி. நன்மை தீமை என்பது நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் பற்றிதான் இருக்கிறது. புத்தகங்கள் படிப்பது குறையவில்லை. இப்போது அதிகமாக ஆன்லைனில் படித்து கற்றுக்கொள்கிறோம். அதே போல் ஆன்லைனில் தேவையானதை நன்கு ஆராய்ந்து வாங்க முடியும். கோவிட் காலத்தில் மக்கள் வீட்டிலே இருந்தபோது சோஷியல் மீடியா முக்கியமாக இருந்தது. சோஷியல் மீடியாவின் பயன்பாடால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ் கல்ச்சரையே மாற்றிருச்சு. ஜூமில் மீட்டிங் நடக்குது, வாட்ஸ்அப்பில் கல்யாணம் அட்டன் பண்ணுறோம், யூடியூப்பில் நடனம் பாடல் சமையல்னு அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கிறோம். டீம்ஸில் பாடம் படிக்கிறோம், ஆன்லைனில் மருத்துவ ஆலோசனை பெறுகிறோம், மீம்ஸ் பார்த்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறோம், ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ன்னு எல்லாருமே அவங்கவுங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துகிறாங்க. சோஷியல் மீடியாவின் தனி சிறப்பு என்னவென்றால் உலகின் எல்லா உறவுகளையும் நண்பர்களையும் மொழிகளையும் நாடுகளையும் மற்றும் கலாச்சார வேறுபாடுகளை கடந்து அனைவரையும் இணைக்கிறது. இறுதியாக கண்ணதாசன் ஐயாவின் பாடல் வரிகளை கூறி நிறைவு செய்கிறேன். தேடினேன் வந்தது, இதுதாங்க கூகுள். நாடினேன் தந்தது, இதுதாங்க அமேசான். வாசலில் நின்றது, இதுதாங்க ஊபர். வாழவா என்றது, இதுதாங்க மேட்ரிமோனி வெப்சைட். நடுவர் அவர்களே, இப்படி மக்களுக்கு வாழ்க்கையை சுலபமாக வாழ கற்றுக் கொடுத்த சோஷியல் மீடியா என்றும் சௌகரியமே என்று தீர்ப்பு அளிக்குமாறு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா சொன்னீங்க, நன்றி ஆகாஷ்னா. இப்போ கடைசியா இதுக்கு பதிலா யாழசி என்ன சொல்ல போறாருன்னு பார்ப்போம்.